ஹே காய்ஸ், நான் உங்கள் கௌதம் எக்ஸ்பி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன பிஆர் வீடியோ தான். நான் ரொம்ப போர் அடிக்குதுன்னு ஒரு நாள் பிஆர் போகலான்னு ஸ்டார்ட் பண்ண மக்களே. அது ஃபஸ்ட்டு அப்படியே லோட் ஆகிட்டே இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு. சரின்னு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் லாகின்லாம் கேட்டுச்சு. லாகின்லாம் கொடுத்து நம்ம ஐடியெல்லாம் வர வச்சுட்டு அப்புறமா டேப் டு பிகின்னு வந்துச்சு. அதெல்லாம் கொடுத்து உள்ளே போயிட்டேன். கன்ஃபார்ம் கேட்டுச்சு, கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தாம்சனுக்கு புது ஸ்கின் விட்டுக்கிறாங்க. சரி, அது சூப்பராக தான் இருக்குன்னு எல்லாம் பிஆர் போகலான்னு பிஆரில் சோலோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மக்களே. யாராவது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே ஐடி தான். நம்ம கில்டில் சேரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் உங்கள் யூஐடி போட்டிங்கன்னா நான் கன்ஃபார்ம் பார்த்துட்டு உங்கள் யூஐடி ஃப்ரீ ஃபயரில் போட்டு பார்த்துட்டு அப்புறமா நான் ரெக்வஸ்ட் தருவேன். நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என் கில்டுக்கு வந்துடுவீங்க. மறக்காமல் நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எஃப்எஃப்பில் நம்ம ஐடியை எல்லாத்தையும் லைக் பண்ணிக்கோங்க. திடீர்னு பார்த்தா சொலோரா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் கேரக்டர் ஸ்கில்லாம் பார்த்தா எல்லாம் கரெக்டாக பக்காவாக இருந்துச்சு. சரி, ஓகேண்ணா உள்ளே போய் அந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா அதெல்லாம் வந்து சம்திங் நம்ம அதை விட்டு அந்த லூட் மாதிரி போட்டிருப்பாங்களே எங்கன்னு பார்த்துருந்தா போட்டாங்க ஒரு 2-3 பேர். சரி, டக்குன்னு அதில் ஒன்றாச்சு பொறுக்கலான்னு பொறுக்கிட்டு இப்படி உட்காந்து சுட்டுன்னு பார்த்தா திடீர்னு 5 4 3 2 1 வந்துச்சு. சரி, அது வந்தால் ஒரு தென் எங்கே இறங்கலான்னு யோசிச்சுன்னே பார்த்தா ப்ளூ ஜோன் தோணுச்சு. ப்ளூ ஜோன் எங்கே போட்டுக்கிறாங்கன்னு டக்குன்னு மேப்பில் திறந்து பார்த்தேன். ப்ளூ ஜோன் எங்கே போட்டிருக்கான்னு பார்த்தா நம்ம கொஞ்சம் கிட்டே போட்டிருக்காங்க. சரின்னு ஃபஸ்ட்டு அதுக்கு மார்க்கை வச்சேன். பார்த்தா அது 700 கிட்ட வந்துச்சு. 700 மீட்டர் கரெக்டாக. நான் சொல்கிறேன், அந்த ட்ரிக் வச்சு இறங்கினா உங்களுக்கு சீக்கிரமாக அதுக்கிட்ட போகலாம். ஏரோப்ளைனும் நீங்கள் போட்டிருக்க மார்க்கும் சேம் லைனில் இருந்தால் நீங்கள் இறங்கிக்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட போய் சேர்த்து விடும். அது போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா ஒரு 2 பேர் இறங்குற மாதிரி காமிச்சிச்சு நமக்கு. சரி, அது இறங்கிட்ட ஒரு 2 பேர் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக ப்ளூ ஜோன் போயிட்டேன். பார்த்தா இங்கே கொஞ்சம் இதாக விட்டுச்சு தூரமாக ஒரு 60 மீட்டர்ஸ் அந்த மாதிரி. சரி, ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று ஆப்ஷன் இருக்குள்ள, அது மேலே இறங்கிடலான்னு ஸ்ட்ரைட்டாக அது மேலே இறங்கிட்டு அங்கே இன்சைட் போயிட்டேன். ஏதாவது கன்று நல்லதாக இருக்குன்னு பார்த்து இப்படி இறங்கினா பார்த்தா ட்ரெயின்குள்ளே இறக்கி விட்டுச்சு. சரி, நமக்கு என்ன கன்று இங்கே இருக்குன்னு பார்த்தா இது கிடச்சிச்சு, P90. அப்புறமா அக்கு. இங்கே பார்த்தா இது இருந்துச்சு, மேக்ஸ் 7. சரின்னு டக்குன்னு P90 தூக்கி போட்டு மேக்ஸ் 7 எடுத்தேன். அப்படியே இந்த பக்கம் காயின் ஒன்று இருந்துச்சு, அதை அப்படியே கிளைம் பண்ணிவிட்டு போகலான்னு இந்த பக்கம் போய் பார்த்தா இங்கே அசரல் கீயை எடுத்துட்டு அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா கன் ஒன்றும் அவ்வளோ நமக்கு செட் ஆகலை. அங்கே தூரத்தில் பார்த்தா நல்ல கன்று AC-80. சரின்னு டக்குன்னு அந்த கன்னை மாற்றிட்டு அக்குக்கு பதிலாக இங்கே நல்ல மெடிக்கெட்டு இங்கே ஒரு கன் ஒன்று நம்ம எடுத்தோம். அதுவும் எடுத்துட்டு அப்புறமா க்ளோவெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம் மக்களே. எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா அஸ்ரலுக்கு நமக்கு இது இருந்துச்சு. சரி, அங்கே போகலான்னு பார்த்தா ஆப்போசிட்லேயும் அந்த இந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நாங்கள் போயிட்டு அங்கே ஏதாவது நல்லதாக இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு அதுக்குள்ளே போனேன். போய் பார்த்தா நமக்கு இது கிடச்சிச்சு, புல்லட்ஸ். இங்கே நிறைய புல்லட் கிடச்சிச்சு. சரி, புல்லட்டு மெடிக்கெட் அந்த மாதிரி நிறைய கிடச்சிச்சு. எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பேன் கிடச்சிச்சு. அப்புறமா இங்கே எதுவும் நல்லதாக கிடைக்கல, இன்ஹேலர் மட்டும்தான். அப்புறமா ஸ்ட்ரைட்டாக போகலான்னு இந்த பக்கம் போய் அப்படி போன மக்களே. ஸ்ட்ரைட்டாக அசரலாண்டு எய்ம் வச்சுட்டு போனேன். பார்த்தா தூரத்தில் அந்த இது மாதிரி இருந்துச்சு, நம்ம ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணுறது. சரின்னு ஸ்ட்ரைட்டாக அதுக்கு போயிடலான்னு அந்த பில்டிங் மேலே ஏறின்னு ஏன்னா அங்கே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, லெவல் 1. சரின்னு டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி அந்த இன்ஹேலர் மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தா இதில் எனிமி மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. சரி, வந்தால் கூட நமக்கு லாபம் தான் நினச்சிட்டு இப்படி வந்துட்ட மக்களே. வரட்டும், நம்ம இப்போ நிற்கலாம். இங்கே அசல் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா டைம் செகண்ட்ஸ் வரை காமிச்சிச்சு. நம்ம அது வரலும் கம்முன்னு இருந்தால் நம்மளை மண்டே போட்டுருவாங்கன்னு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தேன் நான். EPலாம் ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் மஷ்ரூம் தேவையில்ல. ஃபுல்லாக அப்படியே மூவ்மெண்ட் கல் மேலாம் ஏறி அப்புறம் இந்த பக்கம் திறக்குதான்னு பார்த்தா இங்கே 9 செகண்ட்ஸ்னு காமிச்சிச்சு. சரி, அந்த பக்கம் போகிறதுக்கு சரியாக இருக்கும்னு அந்த பக்கம் அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்து ஜம்ப் பண்ணியே போயிட்டு இருந்தோம். பார்த்தா 1 செகண்டு
டக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் மக்களே. ஏதோ உள்ள தேருமான்னு அப்படியே உள்ளலாம் சர்ச்சிங் பண்ணியிருந்தோம். பார்த்தா ஒன்றும் நமக்கு செட் ஆகலை. இந்த சைலன்சர் அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. சரின்னு ஃபுல்லாக பார்த்துருந்தோம். பேரா ஃபுல்லே கிடைக்கல நமக்கு. பேரா ஃபுல்லே இங்கே இல்லைன்னு அப்படியே போயிட்டோம். நமக்கு பேரா ஃபுல் இங்கே இல்லைன்னு ஏதோ ஒரு இதில் போயிட்டோம் மக்களே. ஸ்ட்ரெயிட்டாக சுற்றி பார்த்துட்டு அசுரல் விட்டு வெளியே போயிட்டேன். வெளியே அந்த இதை பிடிச்சி இந்த பக்கம் போன மக்களே. அங்கே லைஃப் பிடிக்கலான்னு அதுக்குள்ளே இங்கே காயின் கிடச்சிச்சு. காயின் எடுத்துகிட்டு இந்த பக்கம் உள்ளே போய் அந்த ரிப்பேர் கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தா இது இருந்துச்சு பேராஃபுல். டக்குன்னு பேராஃபுல்லை தூக்கிட்டு இப்போ இப்படியே இந்த பக்கம் வந்து மறுபடியும் அந்த பக்கம் அப்படியே போயிட்டே இருந்தால் அங்கேயும் காயின் இருக்க மாதிரி எனக்கு காமிச்சிச்சு. சரி காயின் எடுத்துகிட்டு அந்த ரிவைவ் ஜோன் அது மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடலான்னு இப்படி காயின் எடுத்துகிட்டு பார்த்தா எனிமி ஒருத்தன் ஓடி வரான். யாருப்பா நீ குட்டி பையான்னு டக்குன்னு ஸ்கோப் போட்டு அடிச்சா ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டான். சரி நம்ம போயிட்டு அந்த ஃப்ளேம் கன் இருக்குல்ல அதை ஒன்று விட்டா அவன் இந்த பக்கம் வந்துட்டான். இந்த பக்கம் ஒன்று விட்டுறதுக்குள்ளே அவன் எனக்கு நிறைய டேமேஜ் கொடுத்துட்டான். இதை வேறு போட்டான் இந்த கேரக்டர் வேறு. டக்குன்னு வந்தான் மண்டே போலட்டான். அவன் எதிர் கூட பார்த்துருக்க மாட்டான் இப்படி நான் மண்டே போலப்பேன்னு. அப்புறமா ஃபுல்லாக நம்ம மெடிக்கெட்லாம் ஏற்றிட்டு பார்த்தா லாங் ரேஞ்சு கன்று ஒன்று வச்சுருக்கான். சரி அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு இந்த பக்கம் உள்ளே போய் ஏதாவது நல்லதாக தேருமான்னு பார்த்தா உள்ளே ஒன்றும் அவ்வளோ இல்லை. சரின்னு இந்த பக்கம் வந்தால் தெரியாமல் ஸ்கைத்து கையில் போட்டுச்சு. டக்குன்னு இந்த ஸ்கைத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி வரத்துக்குள்ளே பார்த்தா ஒருத்தர் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யார்ப்பா நீ தம்பின்னு அவரை முடிச்சுட்டு அப்புறமா டக்குன்னு இங்கே ரிப்பேர் கிட்ட மட்டும் போடலான்னு ரிப்பேர் போட்டேன் மக்களே. ரிப்பேர் கிட் போட்டு இப்போ இந்த பக்கம் இறங்கினேன். இந்த பக்கம் ஏதாவது ரிப்பேர் கிட் ஒன்று கிடச்சிச்சு. சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி இறங்கினா நமக்கு நெட்டு போயிடுச்சு. டக்குன்னு மறுபடியும் இங்கே வந்துட்டேன். சரி என்னடா இதுன்னு இந்த பக்கம் இறங்கி அந்த இது பிடிச்சிட்டு இருந்தேன். ஜாலியாக இப்படி பிடிச்சிட்டு இருந்தேன். பாதிக்கிட்ட வந்துச்சு பார்த்தா ஒருத்தன் ஓடி வந்து அடிச்சிட்டான். ஏன்னா வேணுன்னு ஜஸ்ட்டில் தப்பிச்சு அவனை போலக்கலான்னு அப்படியே ஒரே அழுத்தி சாப்பிடிச்சிட்டேன் மக்களே. அப்புறமா இந்த பக்கம் வந்து மறுபடியும் பார்த்தா இது மறுபடியும் பண்ணுற மாதிரி திடீர்னு நம்ம டச் வர போயிடுச்சு. என்னடா இதுன்னு சைலண்ட்டாக உட்காந்துட்டேன். இங்கே சைலண்ட்டாக உட்காந்து அது பாட்டுக்கு ஏற்றி மக்களே பொறுமையாக ஏறுது இது பாட்டுக்கு. சரி டக்குன்னு ரிப்பேர் கிட்ட மட்டும் ஃபுல் பண்ணிட்டு அதுக்குள்ளே பார்த்தா ஜோன் வந்துச்சு. கரெக்டாக ஒரு டைமை நோட் பண்ணி இப்படி போன மக்களே. எக்ஸ்ட்ரா ரிவல் சான்ஸு. நான் இதில் குச்சின்னு கூட நினைக்கல. கீழே தான் விழுவ போகிறோன்னு நினச்சேன். பார்த்தா இதில் குதிச்சுட்டேன். சரின்னு இப்படி போய் பார்த்தா ஒரு கார் ஒன்று நினச்சி சரி கார் எடுக்கலாம். காரோ ஆட்டோவோ சம்திங். ஆட்டோவை பார்த்ததுமே நமக்கு ஸ்கின் இல்லை, அதனால் எடுக்க தோணலை. அதனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம். அந்த பக்கம் பார்த்தா அந்த ஸ்கை இது போகிற மாதிரி இருந்துச்சு ஃபீலு. சரி எதுக்கும் மேலே ஏறி பார்த்தலான்னு மேலே ஏறி அந்த பாக்ஸ் இங்கேயும் இருந்துச்சு. அந்த பாக்ஸ் இருந்துச்சு. நம்ம இங்கே லூட்டெல்லாம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு அந்த பாக்ஸை நோண்டி பார்த்துட்டு போயிட்டோம் மக்களே. அந்த ஸ்கை இது மேலே ஏறி இப்படி போயிட்டு இருக்கோம். குளோபால் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு போட்டுக்கணும் மக்களே. இங்கே பார்த்தா அந்த லைன் மாதிரி ஒன்று தெரிஞ்சிச்சு. சரி அங்கே ஏதோ நல்ல கன்று கிடைக்குமேனு இப்படி வந்து இங்கே அசரல் பார்த்தேன். சரி நான் அசரலில் ஏதாவது கிடைக்குமான்னு போன அசரல் கிட்ட போனேன். நெட்டும் லைட்டாக போயிட்டே இருந்துச்சு. அங்கே பார்த்தா தூரத்தில் அந்த இது தெரிஞ்சிச்சு. அந்த கன்லாம் தருவாங்களே அது தெரிஞ்சு. சரி ஃபஸ்ட்டு அசரலுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு பார்க்குற மக்களே. பார்த்தா நமக்கு வந்து அங்கே இருந்தது தான் நினைக்கிறேன். அதே MP40 M90 அதே கன்ஸ் தான் இருந்துச்சு. கீழேயும் அதே லூட் தான் இருந்ததுனால நான் சைலண்ட்டாக போகலான்னு அந்த பக்கம் போனேன். பார்த்தா அங்கே ஒருத்தர் ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்னு இருந்தார். டக்குன்னு இப்படி தூக்கிடலான்னு ட்ரை பண்ணால் அவர் காருக்குள்ளே ஏறிட்டார். சரி காரை தான் சொல்லலான்னு எவ்வளோ சுட்டா தம்பி பூஸ்ட் போட்டு வர வந்தார். டக்குன்னு மேக் ஸ்விட்ச் பண்ணி ஒரே ஜம்ப் தான் தப்பிச்சிட்டேன். நான் மேக்கில் எங்கெங்கேயோ பேக் போனது இவனை அடிக்கவே முடியல. நம்மளை அடிச்சிட்டான் SVD வச்சுட்டு. சரி டக்குன்னு நம்ம இதுக்கே போகலான்னு டக்குன்னு அங்கேயே ரிவைவ் குதிச்சிட்டேன் மக்களே. அங்கே இது கொஞ்சம் டைவு ஸ்லோவாகுது. நமக்கு நெட் வேறு அப்பப்போ போயிடுது.
இந்த மரத்தாண்டை இப்படி ஒட்டியே இறங்கலான்னு இப்படி ஒட்டியே இறங்கின மக்களே. பார்த்தா நெட்டு போயிடுச்சு. கீழே இறங்கினா பார்த்தா மறுபடியும் கீழே இறங்கினேன். சரின்னு கன்னு நல்லதா கொண்டு பார்த்தா இங்கே நம்ம கன் எல்லாமே இருந்துச்சு. சரி நம்ம கன் தான் இருக்கலன்னு மேகெல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து அந்த இது பக்கம் போயிட்டேன். அவன் இந்த பக்கம் அங்கே ஏதாவது கன் இருக்கா ஏதாவது விட்டு இருக்கானான்னு பார்க்க அப்படி போயிட்டேன் மக்களே. அங்கே லைட் எதுவும் தெரியல, இருந்தாலும் போய் பார்க்கலான்னு போய் நெட்டு வேறு போயிட்டு இருந்துச்சு. பார்த்தா அடிச்சிட்டான் அதுக்குள்ளே நம்மளை. யாரா நீன்னு டக்குன்னு இந்த பக்கம் ஒரு வீடு தெரிஞ்சு சரி அது மேலேயாச்சும் இறங்கலான்னு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வந்து நெட்டு வேறு போயிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுதான் தெரில. எனக்கு ஒரு செகண்ட் தாட்டே வந்துருச்சு, அவ்வளோதான் இந்த மேட்ச் கை விட்டுருவோமோன்னு. இறங்குனா கைக்கு அந்த இது மறுபடியும் அதே கன்று தான் கிடச்சிச்சு. இந்த கன்று வேஸ்ட்டு, மேக் கிடச்சாதான் நமக்கு ஏதாவது கொஞ்சமாச்சும் தெரியும் அப்படின்னு இங்கே இது கிடச்சிச்சு. சரின்னு உள்ள ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா வின்ச்சரு தூரத்தில் பார்த்து கண்டுபிடிச்சாச்சு வின்ச்சர்னு. சரின்னு டக்குன்னு வின்ச்சர் சுவிட்ச் பண்ணிட்டு பார்த்தா 11 பேர் அலைவு. சரி கொஞ்சம் இப்படி உட்காந்துட்டே போனேன். எங்கேயாவது இருந்து மண்டே போந்துட போகிறாங்க. வெப்பன் அவேக்கன் வந்துச்சுன்னாங்க. டக்குன்னு மேக் கிடைக்கலன்னதுமே இதுக்கு போட்டேன். சரி இந்த பக்கம் எங்கேயாவது போகலான்னு அந்த மேலே ஏதாவது லூட்டு கிடைக்குமான்னு போன மக்களே. இங்கே பார்த்தா தான் ட்விஸ்ட்டு. எனக்கு பார்த்தா மேகு வேஸ்ட்டாக போட்டோமேன்னு மனசில் அப்போ தாட்டு. சரி ஸ்விட்ச் பண்ணிடலான்னு நினச்சி பண்ணேன். போகலான்னு போனால் மைண்ட் செட் ஆகலை. எதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுன்னு அந்த கண்ணையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இங்கே இதெல்லாம் கிடச்சிச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி வந்து இங்கே இது மணி கிடச்சிச்சு. அப்புறமா இங்கே எல்லாம் லூட்லாம் பொறுக்கலான்னு இப்படி பொறுக்கிட்டு இருந்தேன். எவனாவது வந்து அடிச்சிட போகிறான்னு எதுக்கும் கையில் குளோவல் வந்துட்டே இருந்துச்சு. சரின்னு அப்படியே பொறுமையாக இருந்தேன். ஜோனுக்கு போகலான்னு இறங்கி ஓடின மக்களே. ஸ்ட்ரெயிட்டாக ஜோன்கிட்ட போயிடலாம், சென்டர் ஆஃப் ஜோன் ஓப்பன் ஏரியாவில் போட்டுட்டாங்க அப்படின்னு போனேன். அப்புறமா இங்கே இது இருந்துச்சு. சரி இல்லை அதான் நல்லதாக கிடைக்கும்னு பிடிச்சிட்டு போகலான்னு கிட்ட போனால் நெட் வர லைட்டாக போயிட்டே இருந்துச்சு. சரி பிடிக்கலான்னு பிடிச்சிட்டே இருந்தேன் மக்களே. இது கொஞ்சம் பிடிச்சேன், பார்த்தா ஒருத்தன் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நெட்டு போனதுனால நான் அங்கேயே நின்றுட்டுருக்கேன். அவன்